இதில் முதலாக டைலர் பார்க்குங்கிறது நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இப்போ ஏஐ திட்டத்தை வந்து மாவட்ட வாரியாக நம்ம தலைவர் அவர்கள் கொண்டு வர முயற்சி செஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பாக அது நடக்கும். அது கொண்டு வந்துருவாங்க கூடிய விரைவில் அந்த செயல் திட்டம் நடைமுறைக்கு வந்து மக்களுக்கான பணியை நல்ல விதமாக செஞ்சு கொண்டு வந்துருவாங்க. அதேமாதிரி கொரோனா காலகட்டங்கிறது ஒரு மிகப்பெரிய மோசமான காலகட்டத்தில் தான் நம்மளோட ஆட்சி வந்து அமைஞ்சுது. அப்போ தான் சொன்னாங்க இது எப்படி இவங்க பேலன்ஸ் பண்ண போகிறாங்கன்ட்டு. மிக சிறப்பான வகையில் நம்ம தலைவர் வேலை ஹேண்டில் பண்ணாங்க. இது வந்து இவங்களால் மட்டும்தான் முடியும். வட மாநிலத்தை விட நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குங்கிறது அதை வட மாநிலம் இங்கே வராங்க பாருங்கள், அவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும். புரியுங்களா இல்லையா? அந்த அளவுக்கு நம்ம மிகப்பெரிய முன்னேற்றத்தில் இருக்கோம். இந்தியாவிலே நம்ம 2வது பொருளாதாரம் இதை வரியில் வந்து நம்ம ஜிஎஸ்டியில் நம்ம அதிகப்படியாக கொடுத்துட்ருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அதை நம்ம அவங்க திருப்பி தரது கூட அவ்வளோ யோசிக்கிறாங்க. ஆனால் வரி இது வந்து நம்ம தமிழ்நாடு தான் 2வது இடத்துல இருக்குது. ஆகா, அப்போ எந்த வரி 2வது இடத்துல இருக்குன்னா சும்மாலாம் வராது. அந்த அளவுக்கு இவங்க கட்டமைப்பு உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகங்கிறது வந்து இந்த கட்டமைப்பு, அந்த வரி உயர்வுக்கான கட்டமைப்பு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வரி உயர்வு வரும். புரியுங்களா? அதை மிகப்பெரிய சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. இது இன்னும் நம்பர் 1 லெவலுக்கு வரதுக்கு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இந்த அடுத்த 5 வருஷத்தில் இன்னும் சிறப்பாக இருக்கும். வேர்ல்டுலேயே நம்மளை பின்பற்றுற நாடுலாம் இருக்குது.